ரொம்ப சந்தோஷப்படுத்திய உங்களுடைய முதல் வெற்றி எதுன்னு சொல்வீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு குழந்தை வந்துட்டா. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambiratin Adayalam. தோல்வி சகஜமாக எடுத்துக்கணும், வெற்றி அசால்ட்டாக விட்டுறணும். நட்பு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்டா இப்படி மாட்டி விடுறேன். தோனி சார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா கான்டாக்டில் தான் இருக்கும். எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது அவரோட ட்ராவல் பண்ணுறது. அடுத்த படம் த்ரிஷா மேம் கூட ஹீரோவா நடிக்கணும். நல்ல நான் மிஸ் ஆயிட்டேன் சாமி. யோகி பாபு அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. மிருது டிராவல்ஸ் ஃப்ரம் ராம்ராஜ் JFW Favorites of Tamil Nadu 2025ல அடுத்த விருதுக்கான நேரம். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக பொன்வனன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பொன்வனன் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ். ரைட், இந்த விருது யாருக்கு போக போகுது, எந்த கேட்டகரி அப்படின்றத ஒரு ஏவியில் பார்க்கலாம். கேன் வி ஹேவ் a look at the AV please? Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Favorite comedy actor in Tamil cinema, and the award goes to Yogi Babu. அவர் ஸ்க்ரீன்ல இருந்து நம்மளை மகிழ்வித்த ஒவ்வொரு தருணத்துக்குமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அவருடைய ஸ்பான்டினிட்டி, அவர் ஸ்க்ரீன்ல கொண்டு வரக்கூடிய ஜாய், அந்த ஹாப்பினஸ், அண்ட் அப்படியே நான் ஸ்டாப்பாக அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான உள்ளத்துக்கு இந்த விருது. எஸ், ஃபேவரட் காமெடியன் ஆஃப் தமிழ் சினிமா விருதை வாங்குகிற நம்மளோட யோகி பாபு அண்ணன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. இந்த அவார்டு என் கைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தமிழ் சினிமாவில் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிற ஒரு காமெடியனாக இருக்கீங்க, குணச்சித்திர நடிகனாக இருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ ஆடியன்ஸும் உங்களை கொண்டாடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து என்னை லொல்லு சபாவில் கூப்பிட்டு வந்து ராம்பாலா சாருக்கும் விஜய் டிவிக்கு நான் நன்றி தெரிவிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய திரைக்கு நான் எப்பவும் மதிக்கிற என் அண்ணன் அமீர் அண்ணனையும் சுப்பிரமணிய சிவானனையும் நான் நன்றி தெரிவிச்சிருவேன். ஏன்னா அவங்க தான் 2 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணி நந்தா பெரியசாமி அண்ணன் அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நானும் கஞ்சாக்கார பண்ணோம். எத்தனை ஒன்மோர் வந்தாலும் அவர் கேஷுவலாக இருந்தார். அமீர் அண்ணன் இல்லை, அவங்ககிட்ட ஏதோ ஒரு மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அது வாங்கிடலாம் அப்படின்னு எடுத்த எபிசோடு அது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் 3 வேளை சாப்பாடு, அலைச்சல், ஒரு கடவுள் கரெக்டாக ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கான், அதை கரெக்டாக காப்பாற்றிடணும். அதான் an ordinary man. ஜெயம் ரவி சார் கூட ஹீரோவாக, அது எப்படி இருக்குது சார்? அந்த அது அவருக்கு தான் தெரியும். இல்லை, பட் நீங்கள் நடிக்கிறீங்கல்ல அந்த படத்தில். நடிக்கிறோம். நான் எனக்கு லைன் மட்டும் சொன்னார், கதையெல்லாம் அவர் நம்பி தான் நான் போகிறேன். அவரும் என்னை நம்பி தான் எடுக்கிறாரு. நான் கதை கேட்கல ஒன்று அவர் ரவி சார்கிட்ட. கண்டிப்பாக ஷூட்டிங் சீக்கிரம் போகிறோம், கதை கேட்காம தான் போகிறோம். சரி, இப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்க போகிறோம். அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் ஏதாவது ஒரு தருணத்தோட கனெக்ட் பண்ணணும். அது எந்த தருணமாக இருக்கும்? ஓகேங்களா? டப்பிங் இங்கே நடத்துறீங்க. ரெடிங்களா? ஓகே, முதல்ல கடவுள் இருக்கிறான், அவ்வளோதான். ஓகே. பணம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணணும். குடும்பம் உலகத்திலே பெஸ்ட். அதான். தோல்வி சகஜமாக எடுத்துக்கணும், வெற்றி அசால்ட்டாக விட்டுடணும். உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திய உங்களுடைய முதல் வெற்றி எதுன்னு சொல்வீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு குழந்தை வந்துட்டா. ஓகே. மனைவி, அது அடுத்த அம்மா, குழந்தை,
வருங்காலம் என்னை காப்பாற்றக்கூடிய சொத்துக்கள். சினிமா, இப்போ என்னை காப்பாற்றிட்டு இருக்க சொத்து நட்பு. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பா, என்னண்ணே எல்லா ஹீரோ கூடயும் ஃப்ரெண்டாக அடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நட்புன்னா எல்லாம் சேர்த்து வருதுடா, ஏன்டா இப்படி மாட்டி விடுவேன்? அப்படி இல்லைண்ணே, ம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒரு ஹீரோக்குன்னா டக்குன்னு வந்து யோகி பாபு அண்ணன் இருக்காரு அப்படின் போது உங்களுக்கு ஒரு நட்பு ரியல் லைஃப்பில் இருக்கும் இல்லையா? அதான் சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க முடியல ஒன்றும் அப்படின்னு. கடன் யாருக்கிட்டையும் வாங்கினதில்லை, என்கிட்ட வாங்கிட்டு போய் எஸ்கேப் ஆகிக்கிறாங்க அண்ணா. அம்மா, ஐயோ உலகத்தில் முதல் தெய்வம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். அப்பா மிஸ் பண்ணிட்டேன். சார் இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்கு? உங்கள் கூட போராட்டமாக இருக்குது. சார் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்படி சொன்னா என்ன? ஓகே, சூப்பர் சார். நீங்கள் சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர்னு தெரியும், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். இது யாருமா சொல்கிறது? அது எல்லாரும் சொல்கிறாங்க சார். உங்கள் வீடியோஸே சொல்லுதே, நிறைய வீடியோஸில் வந்து உங்களோட கிரிக்கெட்டை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கே தெரியாம மெத்து போட்டானுங்கப்பா. அப்படியா? இப்போ சில கேள்விகள் பால் த்ரோ பண்ணுவோம், நீங்கள் அப்படியே பேட்டிங் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ரெடியா? ரெடியா சார்? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தோனி சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சூப்பர். அடுத்தது, ஜெயம் ரவி சார் டைரக்ஷனில் உங்கள் படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்? ஓகே சார். உங்கள் ரசிகர்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ லவ்? ஓகே. அடுத்த படம் த்ரிஷா மேம் கூட ஹீரோவா நடிக்கணும். நல்லா, நான் மிஸ் ஆயிட்டேன் சாமி. ஆனால் கேள்வி கேட்டது அவங்க அடிக்கிறது என்னையா? யோகி பாபு அவர்கள், இத்தனை ரசிகர்கள் இருக்காங்க, யோகி பாபு அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. சார் ஐகானிக்காக நாங்கள் பார்க்குறவங்க கூட நீங்கள் இயல்பாக சாதாரணமாக நண்பர்களாக பழகுறீங்க. அது தோனி சாராக இருக்கட்டும், எனிபடி இந்த இண்டஸ்ட்ரின்னு நாங்களாம் ஐகானிக்காக பார்க்குறோம், நீங்கள் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. தோனி சார் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனி மொமெண்ட் தட் யூ கான்ட் ஃபர்கெட். அந்த கேக் ஊட்டினது வீ கான்ட் ஃபர்கெட், பட் நீங்கள் ஃபர்கெட்டே பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியாத ஒரு தருணம்னா? அது எனக்கே தெரியாது, ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா கான்டாக்டில் தான் இருக்கும். எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது அவரோட ட்ராவல் பண்ணுறது. இந்த மேடையில் என் துணைவியார் விருது வாங்கின சந்தோஷத்தை விட எனக்கு கூடுதலான சந்தோஷம் பாபுக்கு நான் இந்த விருதை கொடுத்ததில்லை. ஏன்னா யோகி படத்தில், அமீருடைய யோகி படத்தில் முதல் ஒரு காட்சி என்னன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் காட்சி. அது வந்து சென்ட்ரல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்லம்மில் தான் அங்கே செட்டு போட்டு எடுத்தது. கருப்பு பாபு 2 பேரும் தான் அந்த காட்சி அமைப்பு. அது ஒரு 2-3 இரவு எடுத்தோம். அன்னைக்கு பாபுவை நான் வந்து முதலில் சந்தித்தது, அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஹோட்டலில் வந்து பாபுவும் கருப்பும் சந்திப்பாங்க. அந்த காட்சி அமைப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போவே வந்து எனக்கு முன்னெல்லாம் அறிமுகம் இல்லை, ஆனால் அந்த காட்சி அமைப்புகளில் அந்த சீன்ஸ் எடுக்கும்போது நான் அவ்வளவு ரசிச்சிருக்கேன். அதன் பிறகு நான் அதிகமாக சந்திக்கலை, நாங்கள் நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணலை. ஆனால் நான் ஒரு ரசிகனாக தமிழ் திரை உலகில் வந்து நிறைய வசனங்கள் பேசி காமெடி பண்ணுற அந்த தன்மையை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வெறும் சைலண்ட் பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் சைலண்ட், சின்ன சின்ன டைலாக்ஸுகள். அந்த சைலண்டில் வந்து ஒரு காமெடியை ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பாபுவனுடைய தனி டேலண்ட். இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கோலமாவு கோகிலாவை நான் அப்படி ரசித்து நான் சிரித்து பார்த்த ஒரு திரைப்படம் மண்டேலா. மிகவும் சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகன், ஒரு பெரிய நடிகனுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பாபு கொடுத்துருப்பாப்புல. இந்த மேடையில் உண்மையிலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பாபுக்கு இந்த விருதை நான் கொடுத்ததில்ல. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் பொன்வன் சார், மேடையில் ஜாயின் பண்ணதுக்காக எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
ஐ திங்க் வாட் இஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் நீங்கள் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்கிறீங்க. அதுதான் நீங்கள் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம். மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள், பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஃபேவரட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த அழகான ஃபர்ஸ்ட் எடிஷனில் நீங்கள் எங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுல எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க எல்லாரும். ரொம்ப சார் நன்றி. வெற்றி சார் தேங்க்யூ, சரண்யா மேடம், கோபி சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிரிப்பு வந்தால் சரிங்க, அழுக வந்தால் அழுங்க, லைஃப்பை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு. அதை நீ நான் பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுது. அவங்க ஒரு சொல்யூஷன் ஃபார் த டாபிக் தேடி வராங்க, நம்புறீங்களா? இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்படி சேரை போட்டு Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambira Tinadayalam.